ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் போடுற கிருஷ்ணருடைய கால் சுவடு எப்படி வரையன்னு தான் பார்க்க போகிறோம். முதலையே பச்சரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 hours நல்லா சர்வ் பண்ணி பன்னீர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாவை உங்கள் கையை ஃபோல்ட் பண்ணி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி நீங்கள் ஃப்ளோரில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அழகாக கால் மாதிரி வந்துடும். அது மேலே ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் உங்கள் கையால் வச்சுக்கோங்க. பெருவிரலுக்கு பெருசாகவும் அடுத்தடுத்து குட்டி குட்டியாகவும் ஒரே சமமாக வச்சுருவாங்க. அது நீங்கள் பண்ணிங்கன்னா அது அப்படியே குழந்தையோட கால் தர மாதிரியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு போடுறதுக்கு. அதுக்கப்புறமா இது மேலே நீங்கள் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மலர் வச்சுட்டே வாங்க எல்லா இடத்துக்குமே. இது நம்ம எல்லா அரிசிங்கெலாம் பண்ண முடியாது, பச்சரிசியில் தான் பண்ண முடியணும். அந்த பச்சரிசியும் நல்லா ஒரு 5 times நல்லா